இன்றைய தினம் ஒரு அருமையான சுவை நிறைந்த காலிஃப்ளவர் 65 பக்கோடா எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு ஒரு 1/2 கிலோ அளவிற்கு காலிஃப்ளவரை சிறு துண்டுகளாக நறுக்கி கொதிக்கின்ற தண்ணீரில் 1/4 ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவிற்கு உப்பு சேர்த்து ஒரு தட்டினால் மூடி வைத்திருக்கின்றேன். ஒரு 5 நிமிடம் அளவிற்கு அப்படியே இருக்கட்டும். இந்த செய்முறை என்பது காலிஃப்ளவரை சுத்தப்படுத்துவதற்காக. பிறகு அதில் உள்ள நீரை வடிகட்டி 3 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1½ ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1½ ஸ்பூன் 65 மசாலா, 1 ஸ்பூன் அளவிற்கு இஞ்சி பூண்டு விழுது. ஏற்கனவே காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்திருப்பதால் 1/4 ஸ்பூன் அளவிற்கு உப்பு போதுமானது. மஞ்சள் தூளும் ஏற்கனவே சேர்த்திருப்பதால் 1/4 ஸ்பூன் அளவிற்கு சேர்க்கவும். பிறகு இவை அனைத்தையும் நன்றாக கிளறி ஒரு 10 நிமிடம் அளவிற்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிடத்திற்கு பிறகு காலிஃப்ளவர் மசாலாக்களுடன் நன்றாக ஊறியதும் ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து தேவையான அளவிற்கு எண்ணெயை ஊற்றவும். எண்ணெயானது நன்றாக சூடேறட்டும். எண்ணெய் சூடானவுடன் இந்த காலிஃப்ளவரை அதில் சேர்த்து மொறு என்று பொரித்து எடுக்கவும். இறுதியாக 3 கறிவேப்பிலை கொத்தை அதில் சேர்த்து நன்றாக பொரித்து எடுத்து இந்த காலிஃப்ளவர் 65 பக்கோடாவில் சேர்க்கவும். இப்பொழுது ஒரு சுவை மிகுந்த காலிஃப்ளவர் 65 பக்கோடா தயார். இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.